எப்போ பார்த்தாலும் ஃபோன் இப்படி கையில் வச்சுக்கிட்டு உள்ள இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, அப்புறம் கண்ட ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இந்த கடையில் பார்த்துருப்பீங்க வாழைக்காய் பச்சடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபோனை வச்சு ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறதுனால இதை அந்த க்ரைம் பண்ணுறவங்க ஈஸியாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுக்கு வின்னிங் ப்ரைஸ் வந்திருக்கு, நீங்கள் வந்துட்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கீங்க, அப்படி இப்படின்னு நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஃபோன்லேயே இருக்கிறதுனால அது ஏதோ ஒரு ஆப்பை நம்ம போய் டவுன்லோட் பண்ணிடுறோம், இல்லை ஏதோ ஒரு லிங்கை போய் கிளிக் பண்ணிடுறோம். ஸோ அதில் இருந்தால் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு லிங்க் வந்தாலும் உடனே நம்ம அவங்ககிட்ட ஷேர் பண்ணாமல், ஓடிபி எது கேட்டாலும் ஷேர் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஷேர் பண்ணோம்னா இந்த குற்றத்தை நம்ம மேக்ஸிமம் கம்மி பண்ணலாம், குறைக்கலாம். ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ மக்களாகி நம்ம எல்லாரும் இந்த சைபர் கிரைம் கம்மியாகிறதுக்கு அவேர்னஸோடு இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஸோ இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி 2026 நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆஃபீஸர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக இது மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் ஏதாவது இருக்கா சார்? டிஜிட்டல் அரெஸ்ட் என்னுடைய இவங்க கசின் வீட்டில் ஒன்று நடந்துருச்சு. என்னன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஓடிபி ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க, சொன்ன உடனே காசு போயிடுச்சு. அப்போ அவங்க பையன் ஸ்கூலில் படிக்கிறான். அப்போ அவங்களுக்கு ஃபோன் வருது ஸ்கூலில் இருந்து, பையனுக்கு ஏதோ ஓடிபி கேட்டு அவங்க கிளாஸ் மாஸ்டர் வந்து மேக்ஸ் மாஸ்டர் அடித்தா அவனை பிடிச்சி திட்டியிருக்காங்க, ஏன்டா எவ்வளோ பேர் ஃப்ராடுங்க இந்த மாதிரி கிளம்பியிருக்கீங்கன்ட்டு. ஸோ ஸ்கூலில் அவங்க பையனை வந்துட்டு அப்புறமா திட்டி அமைச்சிருக்காங்க, அப்போ உங்கள் அம்மா கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு 90 கிட்ஸ் அவர் இந்த மாதிரி தான் ஒரு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் கூப்பிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி கிஃப்டெல்லாம் அமைச்சிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு ஏஐயில் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கே நடக்குது. அதான் சொல்கிறார் சார், இவ்வளோ கிரைம்ஸ் 3000 கிட்ட நடந்திருக்கு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தான் அவேர்னஸோடு இருக்கணும். அதுக்கான ஒரு ரேலி தான் இது. பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து இனி நம்ம இது சிட்டியில் இந்த மாதிரி கிரைம் அதிகமாக நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிறதுக்கு நம்ம கூட நிற்கணும்.